ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ரீனா ஆர்ஜே விளாக்ஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஆதரவு, உங்களோட சப்போர்ட், உங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீனா ஆர்ஜே விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரியே சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். அதாவது கேசரி. வாழைப்பழமும் பைனாப்பிளும் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி கேசரி பண்ண போறோம். தேங்க்யூ. இப்போ நம்ம கேசரி பாத் செய்வது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேசரி செய்யும் முறை பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு இப்ப காமிக்கிறேன். 1/2 kg ரவை, 200 கிராம் சர்க்கரை, ஏலக்காய் சிறிதளவு, 1 கப் எண்ணெய், முந்திரி, திராட்சை, 1 கப் கட் பண்ணி வச்சுக்கிற பைனாப்பிள் பீசஸ், 1 கப் வாழைப்பழம், 1/2 கப் நெய், அப்புறமா கேசரி கலர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டவ் பத்த வச்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் கடாயில போடலாம். இது ரவை வறுக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய், எண்ணெய் 2 ஸ்பூன், இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரவையை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம ரவையை நல்லா வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயும் இந்த நெய்யோட சேர்த்து நல்லா ரவையை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ரவையை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிட்டு இதுல முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை, முந்திரி திராட்சை நெய்ல வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேசரி செய்ய முறை. நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுல 3 ஸ்பூன் பைனாப்பிள் போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்ல அப்புறமா எண்ணெயில போட்ட வாழைப்பழமும் திராட்சை இது பைனாப்பிளும் நல்லா வறுபட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துட்டு இருக்கு பைனாப்பிள் அண்ட் பனானா. பச்சை வாசனை போற மட்டும் கொஞ்சம் நல்லா வறுபட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எந்த கப்ல ரவை அள்ளணுமோ அதே கப்ல 1/2 கப் தண்ணி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ கேசரி கலர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சர்க்கரை. இப்போ சர்க்கரை போட்டோன்னே ஒரு சொட்டு உப்பு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டோடனே அந்த ஸ்வீட்னஸ் இன்னும் உங்களுக்கு நல்லா ஜாஸ்தி கிடைக்கும், நல்லா டேஸ்ட் கிடைக்கும், நல்லா ஃபிளேவர். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை கரையணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரவை கொட்டும் போது லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அப்சர்வ் ஆகணும். இப்போ நல்லா கொதிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுல முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இருக்கு வறுத்து வச்சுக்கிட்டு எல்லாமே இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் செஞ்சுக்கிற கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நிஜமா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பைனாப்பிள், அந்த பனானா, நட்ஸ் எல்லாம் சேர்த்தா ஃபிளேவர்ஃபுல்லா சூப்பரா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எனக்கு தெரிய வைங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீனா ஆர்ஜே vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இதோட நிறைய வீடியோஸ்ல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். Until then, bye. Thank you.